என் அன்பு பிள்ளையே, நான் தான் உன் அப்பன் முருகப்பெருமான் வந்திருக்கிறேன். என் கை எப்போதும் உன்னை காக்கும். நீ எதற்குமே பயப்படாதே. விரைவில் நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். வசந்த காலம் உன்னை நெருங்கிவிட்டது என் செல்லமே. உன் கவனத்தை கடமையின் மீதும் உன் எண்ணத்தை என் மீதும் வை. எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நீ முதலில் எதனையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளின் பிள்ளையே. எந்த விஷயத்தையும் நீ எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். குறை சொல்பவர்கள் எப்போதும் உன்னை குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை நீ அப்படியே விட்டுவிடு. நீ போகும் பாதையே சரியில்லை என்று கதறுவார்கள். அவர்கள் கத்தி கத்தி ஓய்ந்து போகட்டும் என்று அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு. உனக்கான நல்ல விஷயங்களை செய்யத் தொடங்கினால் உனக்கு எப்போதும் வெற்றிதான். நீ தன்னம்பிக்கையுடன் வாழ பழகிக்கொள். உனக்கு பிடித்த செயல்களை நீ கவனமாக செய்தால் இனி உனக்கு எப்போதுமே நல்ல காலம்தான். உன்னை நீயே பலப்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொள். ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என உன்னை குழப்புகிறது என்றால் அது கெட்டதுதான் என நினைத்துக் கொள்ளேன் பிள்ளையே. ஏனென்றால் நல்லது உன்னை எப்போதும் குழப்பமடைய செய்யாது. பிரார்த்தனைகளும் நம்பிக்கைகளும் கண்ணுக்கு தெரியாத விஷயம்தான். ஆனால் அதில் மிகப்பெரிய சக்தி இருப்பது உண்மை என்பதை நம்பு என் பிள்ளையே. கெட்டதை செய்தால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று சொல்வதை விட நல்லதை அதிகமாக செய்தால் கடவுள் எப்போதும் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று உன் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க பழகிக்கொள். தன்னம்பிக்கை, நேர்மை, பொறுமை ஆகியவை எப்போதும் உன்னிடம் அதிகமாக இருக்கும்படி பார்த்துக்கொள். உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் நானே காரணமாக இருப்பேன். நீ நீண்ட காலமாக என்னிடம் கேட்ட ஒன்று இன்றே உன்னிடம் கிடைக்கும்படி நான் வழி செய்வேன். திருமணத்திற்கு பிறகு என் மனைவி நான் சொல்லும்படி கேட்க வேண்டும் என நினைக்கும் கணவனும் என் கணவர்தான் எனக்கு எல்லாம் என நினைக்கும் மனைவியும் அமையும்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அன்பு, பாசம், கருணை இவை அனைத்தும் உனக்குள் அதிகமாக இருக்கும்படி பார்த்து கொள்ளேன் பிள்ளையே. வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் அனுபவ பாடமாக எடுத்துக்கொள். அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறியதில்லை. உன்னிடம் உண்மையான பக்தியும் நேர்மையும் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு தேவையானவற்றை நீ தேடி போக வேண்டியதில்லை. அதுவே உன்னை தேடி வரும் என் செல்லமே. பிறரை மன்னிக்கும் குணத்தை நீ நிறையவே வளர்த்துக்கொள். அப்போதுதான் எல்லோரையும் புரிந்து கொள்ளும் தன்மை உனக்குள் பெருகும். உன் மனம் எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கும். மன்னிக்கும் குணம் குறைந்து விட்டால் வீண் விவாதம் செய்ய உன் மனம் துடிக்கும். அது உன்னிடம் இருக்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கெடுத்துவிடும். ஆன்மீக எண்ணமும் உன்னிடம் தோன்றாமல் போய்விடும். அனைத்து விஷயங்களையும் வெறுக்க தோன்றும். அந்த நிலைக்கு நீ சிறிதும் இடம் கொடுத்து விடாதே என் தங்கமே. நீ எப்போதும் ஆன்மீக எண்ணத்தை அதிகம் வளர்த்து கொண்டு அளவில்லாத இன்பத்தை பரிசாக பெற்றுக்கொள்ளேன் பிள்ளையே. உப்பு அதிகமாக இருக்கிறது என்பதால் யாரும் கடலை வெறுப்பதில்லை. அதுபோல் கவலை அதிகம் என்று நினைத்து வருந்தி வாழ்க்கையை வெறுத்து விடாதே. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வந்து போகும். அதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்க கற்றுக்கொள். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய புதையல். அதில் பல ஆயிரம் நன்மைகள் புதைந்து கிடக்கின்றன. அந்த நன்மைகளை நீ எவ்வாறு பெற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள முயற்சி செய். என் பிள்ளையே, நீ எப்போது வெளியில் சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செல்ல பழகு. அதன்பின் வீட்டிற்கு வந்ததும் என்னிடத்தில் நன்றியினை சொல்ல பழகு. அப்போது வெற்றி எப்போதும் உன்னிடம் இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். பாதுகாப்பும் ஆரோக்கியமும் செல்வமும் சுலபமாக உன்னிடம் வரும்படி நான் வழி செய்வேன். அதற்கு பக்தி, நல்ல எண்ணம், கடின உழைப்பு, மற்றவர்களுக்கு உதவும் தன்மை ஆகியவற்றை நீ உன்னிடம் அதிகம் இருக்கும்படி பார்த்து கொள்ளேன் குழந்தையே. என் செல்லமே, அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பாக இரு. எல்லா ஜீவராசிகளிடமும் பேசும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். அவற்றுக்கு உணவளிக்கவும் பழகிக்கொள். எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உணவினை கொடுத்து பழகு. அன்பு, நேர்மை, கருணை ஆகிய மூன்றும் உனக்குள் எப்போதும் இருக்கும்படி பார்த்துக்கொள். அப்படி இருந்தால் உன் வாழ்வில் நீ பல அதிசயங்களை உணர்வாய்.
அதிகாலையில் எழுவதை பழகிக்கொள்ள முயற்சி செய். அப்போது உன் வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முயன்றால் முடியாதது என்று எதுவும் இல்லை. உனக்கு பல கடமைகள் இருக்கின்றன என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. உன் நேரத்தை வீணடிக்கும் எந்த செயல்களிலும் நீ கொஞ்சமும் ஈடுபடாதே. அது உன் வாழ்வில் பல தடைகளை கொண்டு வந்துவிடும். நீ முன்னேறுவதற்கு அதுவே முட்டுக்கட்டையாக அமைந்துவிடும். நல்ல செயல்களை செய்ய என்ன செய்வது என்று என்னிடம் கேள். உனக்கு ஒரு வழி அப்போதே பிறக்கும்படி நான் உணர்த்துவேன். அதனை பின்பற்றி உடனே செயல்படத் தொடங்கு. என் தங்கமே, நான் எந்த ரூபத்திலாவது உன்னை சந்தித்துக் கொண்டேதான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நன்மைகள் நிறைந்த நாளாகவே இருந்து விடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் உனக்கான ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். என் தங்கமே, நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கே சிறப்பு விருந்தினராக செல்லும் அளவுக்கு உனது திறமையையும் முயற்சியையும் நான் உயர்த்தி காட்டுவேன். எதுவும் தெரியாமல் ஒரு செயலை ஆரம்பிப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறு இல்லை. எதையும் தெரிந்து கொள்ளாமல் அதை விட்டுவிடுவதுதான் மிகப்பெரிய தவறு. என் பிள்ளையே, தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் என்றும் தோற்றதில்லை, தயங்கியவர் ஒருபோதும் வென்றதில்லை. என் தங்கமே, உன் உள்ளம் எப்படிப்பட்டது என்று என்னை தவிர யாராலும் உணர முடியாது. நீ தலைகீழாக நின்றாலும் உன் தலையில் எழுதியது நடந்தே தீரும். அதுபோல் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு தரப்போவதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. என் செல்லமே, கொடுப்பது இறைவன் என்பதை நீ உணர்ந்தால் கிடைப்பது எதுவும் உனக்கு குறையாக தோன்றாது. ஓடும் நீரைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை தானாகவே குப்பையைப் போல ஓர் ஓரத்தில் ஒதுங்கிவிடும். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்றால் என்னவென்று அவர்களுக்கு வலிகளால் உணர்த்தவும் செய்யும். உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து நீ ஒருபோதும் கலங்கி நிற்காதே. நீ அன்பாக இருப்பதை விடவும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை மட்டுமே. உன்னை தவிர வேறு யாரிடமும் நம்பிக்கை வைப்பது பயனற்றது. உன் முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிடு என் தங்கமே. உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க நான் வழி செய்வேன். இதுவரை உன் வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்திருக்கலாம். இனி நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இனி எதற்கும் காலம் கடத்தாதே. எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிடப் போவதில்லை. நான் என்றும் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ எதற்கும் பயம் கொள்ளாதே என் செல்லமே. கோபம், பொறாமை, ஆணவம் இவை மிகவும் மோசமான நோய்கள். இவற்றிலிருந்து நீ விலகியே இரு என் தங்கமே. மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிப்போகும். நீ எதற்கும் மனம் கலங்காமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். நீ என் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும். இன்றே உன் வாழ்வில் நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது என் செல்லமே. இது உன் பக்திக்கு நான் அளிக்கும் பரிசு. அந்த பரிசினை நீ ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களுடன் நீ எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாதே. அவர்களால் உன் தகுதியை நீ இழப்பாய். நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். அதிசயங்கள் நிகழும். பொறுமையாக இருக்க பழகு. உன் வாழ்வு என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க நான் உறுதுணையாக இருப்பேன். பக்தியின் மூலம் மிக தெளிவான மன வெளிச்சத்தினை எப்போதும் உன் மீது படரும்படி நீ பார்த்துக்கொள். உன் வீட்டில் எப்போதும் வெளிச்சமாக இருக்கும்படியும் காற்றோட்டம் நிறைந்த இடமாகவும் இருக்கிறதா என கவனித்துக் கொண்டே இரு. மிக அவசியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று என் பிள்ளையே. உறவுகள் விலகிவிட்டார்களே என்று எப்போதும் மனம் வருந்திக் கொண்டே இருக்காதே. பணம் இருந்தால் ஒரு மதிப்பு, பணம் இல்லை என்றால் ஒரு மதிப்பு என மனித பிறப்பு மட்டும்தான் பணத்தை வைத்து மனிதர்களை எடை போட்டு கொண்டே இருக்கும். நீ அதற்கெல்லாம் வருத்தப்படாதே என் செல்லமே.
எப்போதும் தெய்வம் மட்டும்தான் நிரந்தரம். தெய்வம் மட்டும்தான் அனைவரையும் சமமாகவும் அனைவரும் நன்றாகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கும். நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அவர்களை இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பேன். தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்வழியை காண்பித்து வாழ்க்கை இதுதான் என்பதை உணர்த்தவும் செய்வேன். மன்னிக்கும் குணம் என்னிடம் மட்டுமே அதிகம் உண்டு என் செல்லமே. பூமியில் அனைவரும் சமமாக வாழ வேண்டும், எல்லோரும் நட்பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். நீ எல்லோருக்கும் நிறைய அன்பை கொடுத்து கொண்டே இரு. அப்போதுதான் நீ யார் என்று பிறருக்கு தெரியும். எல்லோருக்கும் உன்னால் ஆன உதவிகளை செய்து கொண்டே இரு. அப்போதுதான் அவர்கள் யார் என்று உனக்கு புரியும். மனிதர்களிடம் மனதை பறிகொடுத்துவிட்டு புலம்பாதே என்று எத்தனை முறை சொல்வது என் பிள்ளையே? இனியாவது திருந்த முயற்சி செய். உனது நேரம் முழுவதும் உனக்காகவே, அதை மற்றவர்களுக்காக புலம்பியே வீணடித்து விடாதே என் பிள்ளையே. முயற்சியும் உழைப்பும் உன்னிடம் இருந்தால் என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும் என் பிள்ளையே. நான் இருக்கும் இடமெங்கும் நன்மைகளே சூழ்ந்திருக்கும். என்னை மீறி இங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. என் தங்கமே, உன் மனதை நான் அறிவேன். உன்னோடு இருக்கவே நான் உன் அருகே வந்துவிட்டேன். இனி நீ நிம்மதியாக இரு. என்னை மீறி உன்னிடம் யார் நெருங்க முடியும்? நீ எப்போதும் என் பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே. உன் பக்தியை தவிர வேறு எதனாலும் என்னை வசப்படுத்த முடியாது. உனது பக்திக்கு நான் என்னையே தந்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் நீ பல உயரங்களை காணப் போகிறாய். என் மீது பூரண நம்பிக்கை வை. உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை. நீ என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் உனக்கு பயம் இல்லாத நிம்மதியான வாழ்வை நான் வகுத்து கொடுப்பேன். அது புரியாமல் சில மனிதர்களை நினைத்து நீ ஏன் பயப்படுகிறாய் என் செல்லமே? என்னை மீறி உனக்கு யாரும் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது. நீ தைரியமாக இரு என் பிள்ளையே. கண்ணுக்கு தெரியாத தீமை ஒரு பக்கம் என்றால், கண்ணுக்கு தெரிந்த தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஏனென்றால் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனம் குழப்பத்திலோ அல்லது வருத்தத்திலோ இருக்கும்போது நீ என் பெயரை சொன்னாலே போதும். அந்த கணமே உன் நிலை மாறி புது மன தைரியம் பிறக்கும் என் பிள்ளையே. தகுதிகள் சிறைப்பட்டு விட்டால் திறமைகளுக்கு மதிப்பிருக்காது. எவரிடமும் விளக்கம் அளிப்பது உன் வேலை இல்லை. புரிந்து கொள்பவர்களுக்கு பக்தி ஒரு பாடம். அவர்களுக்கு கிடைத்ததால் அது புரிகிறது. பக்தி பாடம் கிடைக்காததால் மற்றவர்களுக்கு புரியவில்லை என்று விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது. உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே என் மீது முழு நம்பிக்கை வை. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் என்று சிந்தித்து உன் வாழ்க்கையை வீணடித்து விடாதே. யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. யார் என்ன நினைத்தாலும் நினைக்கட்டும். நான் என்ன நினைப்பேன், உன்னிடம் நான் என்ன கூறினேன் என்று யோசி. நான் உனக்கு சொன்ன அனைத்தையும் நிறைவேற்றியே தீருவேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே. என் மீது பக்தி கொண்ட உனக்கு எப்போதும் வெற்றிதான் என்பதை புரிந்துகொள். அன்பு கொள்ளாதவன் கடவுளை அறிய மாட்டான். ஏனெனில் அன்பே கடவுள். நீ எதற்காகவும் வருந்தாதே. உன்னை பாதுகாக்க உன்னுடனே எப்போதும் நான் இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், எல்லோராலும் பாராட்டப்படுவாய். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்ல எதிர்காலத்திற்காக மட்டுமே. கஷ்டப்படுகிறோமே என்று நினைத்து ஒருபோதும் கலங்காதே. உனக்கான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நான் தயார் செய்து கொண்டே இருக்கிறேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நம்பிக்கையோடு செயல்படு. இன்று உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாறும். அதிசயங்கள் பல நிகழும். ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாகவே மாறும் என் பிள்ளையே. நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலத்தை பெற்று வாழப் போகிறாய். என் பரிபூரண ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு.
நான் உன் இல்லத்தில்தான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கடமையைச் செய். நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். என் அருள் என்றும் உனக்கு உண்டு. இனி உன் வாழ்வில் வெற்றிகள் மட்டுமே வரப்போகிறது என் செல்லமே. எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்கப் போகிறாய். இனிமேல் ஒவ்வொரு நொடியும் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். இனி எதை பற்றியும் உனக்கு கவலையே வேண்டாம். உன்னுடன் எப்போதும் நான் இருக்கிறேன். தெய்வம் சோதனைகளை கொடுக்கும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது என்பதை உறுதியாக நம்பு என் பிள்ளையே. நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். உனக்கு இனி எந்த குறையும் இருக்காது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என் செல்லமே.